அப்புறம் மேடம், உங்களுக்கு தெரிஞ்சு சரிதாவுக்கு யாராவது லவர்ஸ் இருக்காங்களா? இல்ல இல்ல, அவ அந்த மாதிரி பொண்ணு இல்ல. லவகிவெல்லாம் அவளுக்கு பிடிக்காது. அவங்க வீட்லயும் அதே தான் சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இப்படி மிரட்டுறவன் சரிதாவுக்கு சம்பந்தப்பட்டவன் தான். கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். இந்த மாதிரி மிரட்டுறவெல்லாம் கண்டிப்பா மனநல பாதிக்கப்பட்டவனா தான் இருக்கணும். அவன் மிரட்ட மட்டும் செஞ்சிருந்தா நானும் அந்த முடிவுக்கு தான் வந்திருப்பேன். ஆனா அவன் ஒரு கொலை பண்ணிருக்கான். என்ன சார் சொல்றீங்க? எஸ் டாக்டர், ஒரு ஆளை கொலை பண்ணி சரிதா பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தற்கொலைன்னு ரிப்போர்ட் கொடுத்த டாக்டர் வீட்டு வாசல்லையே புதைச்சிருக்கான். சோ இவ்வளவு விவரமா இருக்கவன் நிச்சயமா மென்டல் கிடையாது அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் முடிவு பண்ணிருக்கு. அவனை பிடிக்கிறதுக்கு உங்க சப்போர்ட் வேணும். சொல்லுங்க சார், நான் என்ன செய்யணும்? முதல்ல நீங்க அப்ப நிறுத்தின அந்த சித்தர் சோடி மருந்துகளை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. காயகல்பத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா பார்த்தது கிடையாது. மனித உடம்புக்கு முதுமை வரதை தடுத்து அந்த உடம்பு என்னைக்குமே எளிமையா இருக்கணும்னு சித்தர்கள் விரும்பிய விஷயம்தான் காயகல்பம். இயற்கையான மூலிகைகளால உருவான காயகல்பத்தோட உதவியால சித்தர்கள் 150 வருஷம் 200 வருஷம்னு உயிரோட இருந்து நோய் நொடி இல்லாம வாழ்ந்தாங்க. வாழ்ந்தது போதும்னு எப்ப அவங்க முடிவு பண்றாங்களோ அப்பவே ஜீவசமாதி அடைஞ்சு அவங்களோட ஆயுள முடிச்சுக்குவாங்க. இந்த சூட்சுமத்தை பத்தின ரகசிய குறிப்புகளை காணாம போயிடுச்சு. இத பேச வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற உயிரியல் விஞ்ஞானிகள் முதுமை இல்லாத மனித வாழ்க்கையை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு வராங்க. இதோட மூல குறிப்புகள் டெலோமியர்ஸ், டிரிப்டோபான், ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் குரோமோசோம்ஸ். இந்த ஆராய்ச்சியில ரொம்ப தீவிரமா இருந்தவ சரிதா. இது சம்பந்தப்பட்ட விஷயத்துலதான் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அது தெரிஞ்சதுனாலதான் ஒருவேளை சரிதா பாதிக்கப்பட்டிருக்கலாம், கொலை செய்யப்பட்டிருக்கலாம், இல்ல தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கலாம். இந்த பிரச்சனையில தான் நான் இல்லாத முடிய பிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே டாக்டர், நான் கிளம்புறேன். வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா சார். வரேன் டாக்டர். ஆமா, சார் யாரு? என் தம்பி. ஹாய். ஹாய். அப்படி பாக்குற? என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தோணுது? ரொம்ப சந்தோஷம் இல்லக்கா, கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கேன். அப்போ போலீஸ்க்கு போன் பண்ணி சரிதா விஷயத்துக்காக மிரட்டினது நீதானா? நீ என்ன நினைக்கிற? இப்படி கேட்டா நான் என்னடா பதில் சொல்லுவேன்? எதையாவது சொல்லு. உன் மனசுல என்ன படுதோ டக்குன்னு சொல்லு, டக்குன்னு சொல்லு, டக்குன்னு சொல்லு. எனக்கு பயமா இருக்குடா. அப்படி சிரிக்காத. போலீஸ் சரிதாவுக்கு வேண்டியவதான் இதெல்லாம் பண்றான்னு சொன்னதும் உனக்கு என் மேல ஒரு டவுட் வந்தது தானே? ஏக்கா பயப்படுற? நான் உன்னை நினைச்சுக்க மாட்டேன், தைரியமா சொல்லு. டவுட் வந்தது தானே? வெரி குட், அப்படிதான் வரணும். ஆனா நீ வெளியே சொல்லக்கூடாதுக்கா. உன்கிட்ட உண்மையை ஒத்துக்கிறதுக்கு என்ன? நான் தான் போலீஸ மிரட்டினேன். ஏண்டா ஏண்டா நிக்கல இப்படி மாறிட்ட? இப்ப நீ ஏன் அழற? நீ எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கன்னு உனக்கு புரியலையாடா? அப்படி கொலையில பண்றியாடா? இது உனக்கே நியாயமா இருக்கா? சரிதாவை கொலை பண்ணிட்டாங்க, அது மட்டும் நியாயமா? அவ சூசைட் பண்ணிக்கிட்டாடா. பேசாத, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும்க்கா. யாரை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியும்க்கா. சரிதா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கோழை இல்ல. அவளை கொலை பண்ணவங்க யாரு யாருன்னு லிஸ்ட் என் கையில இருக்கு, பட் ப்ரூஃப் இல்ல. அதுக்கு தான் போலீஸை வச்சு ஹேண்டில் பண்றேன். அவங்க பிடிப்பாங்க, நான் அவன் கதையை முடிப்பேன். சின்ன வயசுல இருந்து ஒரு காக்காக்கு கூட துரோகம் பண்ணாது நீ யாரோ இப்படி பேசுற?
அக்கா அழாத. நான் செய்யற இந்த ஒவ்வொரு விஷயங்களும் யாருக்கும் தெரியாது. போலீஸ்ல எப்பவும் நான் மாட்டவும் மாட்டேன். அந்த மாதிரி பிளான் போட்டிருக்கேன். எமோஷனல் ஆகி எங்கேயும் நீ மூச்சு விடக்கூடாது. விட்ட நான் உன்னையும் அந்த லிஸ்ட்ல சேர்த்துருவேன். அப்பா ஆ நான் கிளம்பிட்டேன். என்ன டிஃபன்? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். உனக்கு பிடிச்ச டிஃபன். என்ன ரெடி பண்றீங்க? உப்மா. ஐயோ அப்பா, எனக்கு உப்புமா பிடிக்கும்னு தெரியாம சொல்லிட்டேன்ப்பா. டெய்லியும் அதையே செய்றீங்களேப்பா. ஓகேமா, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. நாளையில இருந்து உனக்கு ரொம்ப பிடிச்ச ஏதாவது ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். இன்னைக்கு உப்மா சாப்பிட்டுட்டு போமா. நோ வே, எனக்கு பிடிக்காத எதையாவது செஞ்சா என்னோட இதய முகத்து காட்ட வேண்டி வரும். அம்மா ப்ளீஸ்மா. அப்பா நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். வெளியில போய் சாப்பிடுறியா? அப்பா அப்பா என் செல்ல பல பாய் சொல்லுங்கப்பா. பாய் சொல்லுங்கப்பா ப்ளீஸ் பா. பாய். அப்பானா அப்பாதான், என் செல்ல அப்பா. பாய் பா.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.